13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 118:13. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில அப்பா, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு நீர் பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வாசிக்கலாம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நாம் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல காலை வேளையில இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் என்ன வார்த்தைகளை நான் ஜனங்களுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை நினைப்பூட்டினார். இன்று வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இந்த 28ஆம் தேதி இன்று வரைக்கும் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஒரு சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும்? கொஞ்சம் கவனமாய் கவனியுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும்? நாம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பள்ளம் மேடுகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். இந்த 2வது மாதத்திலே கூட பலவிதமான ஏற்ற இறக்கங்கள், பலவிதமான தாழ்வுகள், உயர்வுகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நாம் சொல்லலாம், எப்படியோ இந்த பாதையிலிருந்து நான் தப்பிட்டேன், எப்படியோ இந்த வேதனையிலிருந்து நான் தப்பிட்டேன், எப்படியோ இந்த உபத்திரவத்திலிருந்து நான் தப்பிட்டேன் என்று சொல்லி நாம் நம்முடைய மைண்ட் செட்ல ஒருவேளை அப்படியாய் சொற்படி வைத்திருக்கலாம். இல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ நமக்கு உதவி செய்தார். கர்த்தரோ நமக்கு உதவி செய்தார். கர்த்தரோ நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய உதவி இல்லைன்னா நம்ம இல்லைங்க. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் சொல்லும் போது வேத விகிதமாய் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன்? சத்தமா சொல்லுங்களேன். வேதம் வச்சிருக்கிறவங்க சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன்? எந்த போராட்டங்களும் நம்மை மூழ்கி அவிழ்த்து விடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு காலத்தை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏதோ நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் ஆறு எப்படிதான் போகும் சொல்லுங்க? ஆறு எப்படிதான் போகும்? சத்தமா புரண்டுதான் ஓடும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ ஆறுகளை கடக்கும் போது அப்படிப்பட்ட இயற்கையே நமக்காக வழிபடும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறது இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லுகிறது, அக்கினியில் நடக்கும் போது
எப்படி இருக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நன்றாய் தெரியும் நம்முடைய நாவு என்னதுதான். நம்மளை பார்த்து பல பேர் சொல்லலாம் இவன் உருப்படாம போதுன்னு சொல்லலாம். நம்ம அப்படி போயிருக்கிறோமா? சொல்லுங்களேன். நம்மளை பார்த்து சொல்லலாம் இவன் நாசமா போவான்னு சொல்லலாம். ஆனா அவங்க முன்பதாக எந்த வாய் இது தேராது இது நாசமா போகும் சொல்லிச்சோ அந்த வாய் முன்பாக அந்த கண் பார்க்கிற வகையில நாம் நம்முடைய தலையை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்று துதிக்க வைத்திருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால எந்த நாவின் அதிகாரமும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கருணாக்கு தெரியுமா? நீ கருணாக்கா இருக்கட்டும் எந்த நாக்கா இருக்கட்டும் என்ன. ஆமா, நேற்று தினத்துல நைட்டு படுக்கும் போது கொஞ்சம் தாடிலாம் இருந்தது. தாடியில கொஞ்சம்லாம் வெள்ளை முடி வந்துருச்சு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் சரி முடிய வெள்ளை ஆயிடுச்சு நம்ம போக போக இன்னும் கொஞ்சம் கலர் ஆயிடுவோம்னா என் பிள்ளை சொல்ற மூத்த அப்பா நீங்க நாளைக்கு போடுற ட்ரெஸ் வேணா வெள்ளையா இருக்குமே தவிர உங்க கலர் என்னைக்குமே வெள்ளையாவே ஆகாது. என்ன அவருடைய விசுவாசம் எங்க அப்பா எப்படி கடைசி வரைக்கும் எப்படிதான் இருக்கணும். ஆமா, ஏன் சொல்ற அருமையான தெய்வ பிள்ளையே நம்மளை பார்த்து பல விதமான கருணாக்கு எந்த நாக்கு வச்சிருந்தாலும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாத முடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் ஆண்டவர் இன்னும் எப்படி உதவி செய்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 31:5 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் விகிதமாய் சொல்லுகிறது. வாசிங்க எடுத்தவங்க சீக்கிரமா. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எப்போதும் நம்ம மேல அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். நம்ம எதிலையாவது மூழ்கிறா உடனே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 23:4 வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட ஏன் தெரியுமா? அந்த பொல்லாப்பிலையும் அந்த மரண இருளையும் உதவி செய்வதற்கு என் ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. என் ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. நாங்கள் கிடைக்கப்பட எந்த சூழ்நிலையும் என் ஆண்டவரை வெட்கப்பட விட மாட்டார். எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பள்ளத்தாக்கில விழுந்தாலும் எனக்கு உதவி செய்வதற்கு என் ஆண்டவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நான் போகிற பாதைகள் கரடாகவையா இருக்கலாம். நான் போகிற பாதைகள் பலவிதமான பள்ளங்களா இருக்கலாம். ஆனால் உதவி செய்வதற்கு கர்த்தர் உண்டு. அவரே எனக்கு உதவி செய்தார். ஆமென். சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. அநேகம் நம்ம பாடுறோம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்ன பண்ணுங்க. ஆமா, நான் ஒரு பொண்ணும் பாடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி. அவர் சர்ச்சில் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாட்டை பாடுறேன். அந்த பாப்பாடு நான் கூட கேட்டேன், ரொம்ப உணர்ந்து பாடுது. அந்த பாஸ்டர் சொன்னாரு ஆமா அதுக்கு கல்யாணம் வீட்டுல எல்லாத்துக்கும் அவ்வளோ சேட்டை. ஆனா இப்ப சர்ச்சில் வந்து துன்பத்தை கண்ட கல்யாணம் முடிஞ்ச முன்னாடி கணவர் பாடுவார். சந்தோஷமா இருந்த நாட்களுக்கு பிறகு பாடுறாரா இல்லைன்னு தெரியல. சரி போகட்டும். ஏன் சொல்றேன், அநேகருக்கு ஆண்டவரே நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக மோசே எழுதுகிறார் சங்கீதத்துல என்னை மகிழ்ச்சி ஆக்குவாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உதவி செய்கிறபடினாலதாங்க இன்றைக்கு நாம் இந்த இடத்துல நாம் இருந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம்.
இந்த கடைசி இந்த நாளில், இந்த 2வது மாதத்துல கடைசி நாளில ஆண்டவர் ஏற்றுமா இந்த வார்த்தை கொடுக்கிறாரு. இந்த 27 நாள் அல்லது இந்த 28ஆம் தேதி இது நாள் வரைக்கும் ஏதோ நாட்கள் கடந்து போயிருச்சு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தபடினாலதான் இந்த 28ஆம் தேதியை காணும்படிக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த காரியம் என்ன? வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறார் அதை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போகும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், என் புலம்பலை, சத்தமா சொல்லுங்களேன், ஆனந்த களிப்பாக பண்ணுவார் போட்டிருக்கா, பண்ணி நீர் போட்டிருக்கா. அப்ப ஆல்மோஸ்ட் என்ன ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த மாதம் அல்லது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே இந்த வருஷத்துல அல்லது இந்த மாதத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது, நான் என்ன செய்து நீங்க புலம்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் புலம்பலை எல்லாம் நான் மாற பண்ணி இருக்கிறேன். அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்தபடினாலதான். ஹல்லேலூயா. நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஆமென். நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நினைத்து நாம் புலம்பி இருக்கிறோமோ அந்த புலம்பல்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனம். நாம் எப்படியெல்லாம் புலம்பினோம் வாசிக்கலாம். எரேமியா 9:19. எத்தனை பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம், நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை சீகோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம். சீகோனிலிருந்து என்ன சத்தம் கேட்கணும்? கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கணும். சீகோன் என்று சொன்னால் தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிற சத்தம் அவருடைய வாயிலிருந்து எழும்ப வேண்டும். ஆனால் இங்கே சீயோனுடைய வாயிலிருந்து எழும்புகிற சத்தம் என்ன சத்தமா? துயரத்தின் சத்தம், புலம்பலின் சத்தம், நாங்கள் பாழாக்கப்பட்டோம் என்று சொல்லி கலங்கின ஒரு சத்தம். அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு புலம்பலின் வாயிலாக நான் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஆரம்பத்திலே நான் என்னுடைய காரியங்கள் நினைத்து புலம்பின அந்த காரியங்கள் இன்னும் என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல்களையும் கர்த்தர் மாற பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. அநேக நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் பாழாக்கப்பட்டோம், நாங்கள் எத்தனை பாழாக்கப்பட்டோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேத விவிதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்கிறேன். இந்த வார்த்தை நம்ம சொல்லி இருக்கிறோமா இல்லையா? நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் சொல்லி இருக்கோமா இல்லையா? ஆண்டவரே, நான் நிந்தையில, அவமானத்துல நான் பிடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி நாம் புலம்பி இருக்கிறோம். நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த புலம்பல் இன்னும் நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் தம்பி அமைதியா உட்கார வைங்க. இன்னும் அந்த நிந்தை நம்மை இன்னுமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தா? ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இது நடக்காதா? என் குடும்பத்துல இது நடந்துராதா?
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை காண முடியாதா என்று எத்தனை நாட்கள் நாம் புலம்பி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த புலம்பல் அப்படியே இருக்கிறதா என்று சொன்னார். இல்லை, நம்முடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய நிந்தைகள் இன்று முன்னே தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, உன்னுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இப்பேற்பட்ட நிந்தையை எடுத்து போடுங்க என்று செபித்து இன்னும் அந்த காரியம் எனக்கு நடக்காமே இருக்குது? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இந்த நடக்காமையே இருக்குது. அப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன், செஞ்சாரா இல்லையா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் அந்த எல்லா அழுகையும் எடுத்து போட்டார் என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 19, 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 19, 20 வசனங்கள். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என்ன இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிந்தை என் இருதயத்தை என்ன பண்ணினதாம்? பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று என்ன பண்ணினேன்? காத்திருந்தேன். ஆனால் ஒருவனை நான் என்ன பண்ணல? காணல. ஒருவனை காணல. என் நிந்தையை எடுத்து போடுவதற்கு ஒருவரும் இல்லையே. என்ன என் வாழ்க்கையில நான் உதவியற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? எத்தனை நாட்கள் நாம் புலம்பி இருக்கிறோம், எத்தனை நாட்கள் நம் வேதனையோடு புலம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு யார் உண்டு உதவி செய்வதற்கு? அருமையான தெய்வ பிள்ளையே, உன் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நிந்தையை கர்த்தர் மாற்றும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல உதாரணம் ராகேலை சொல்ல முடியும். இந்த ராகேல் அவளுடைய வாழ்க்கையில அவள் சந்தோஷமான நல்ல ஒரு வாழ்க்கை தான் அவளுக்கு கிடைத்தது. ஆனால் அந்த சந்தோஷமான அந்த வாழ்க்கையில அவளால பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தை அவள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அவள் ஒரு பரிபூர்ணப்படாமல் அவள் மலடியாயிருக்கிறாள். மலடியாயிருக்கிறாள். அவளுடைய அக்கா 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டார். லேயாள் 6 ஆண்மகளையும் 1 பெண் மகளையும் 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டார். ஆனால் ராகேலுக்கோ கர்த்தர் ஒரு பிள்ளையும் அருளவில்லை. கர்ப்பம், அவளுடைய வாழ்க்கை மலடாய் காணப்பட்டது. அருமையான தேவ பிள்ளையே, அங்கே நாம் வாசிக்கிறோம், லேயாள் 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் இப்பொழுது ராகேல் அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 30:23 ராகேலுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்களேன். தேவன் ராகாலை நினைந்தருளினா, தேவன் அவளுக்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தால் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று
இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 பிள்ளைகளை லேயாள் பெற்றால். ஆனா இது 7க்கு அப்புறம் தான் ராகேலுக்கு ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆனா நீங்க இங்க வாசித்து பார்த்தா இந்த 7 பேரை பார்க்கிறோம். ராகேல் நிந்தையோடு அழுத அந்த அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் யோசேப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, யோசேப்பு கணிதரும் தெரியாய் இருப்பது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இதுதாங்க கர்த்தர் செய்கிற உதவி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற உதவி அதுதான். இத்தனை நாட்களில் நிந்தையோடு அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு உதவி செய்யும் பொழுது, கர்த்தர் கருத்திலிருந்து அற்புதங்கள் நடைபெறும் பொழுது, நீ எதிர்பார்த்திராத நன்மைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவர். இந்த ராகேல் அழுகிறார். என்னுடைய சகோதரி 7 பிள்ளைகளை பெற்று விட்டாலே, இன்னும் எனக்கு ஒரு புத்திர வாக்கியம் இல்லையே. அவள் நிந்தையை கர்த்தர் எடுத்து போட்டார். அவள் நிந்தையை கர்த்தர் எடுத்து போட்டது மாத்திரமல்ல, அங்கே நாம் வாசிக்கிறோம் யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்பு அவன் கனி தரும் செடி. அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற உதவி எல்லாம் இப்படிதாங்க இருக்கும். அவன் ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, உடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றினபடினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் செய்த உதவி என்ன? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 37:31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவர் செய்கிற நன்மைகள் என்ன? பட்டு போனதை கர்த்தர் துளிக்க செய்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த உதவி என்ன? நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவுதான், இது ஒன்றத்துக்கு உதவாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு அல்லது நாம் கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டு போன உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் கர்த்தர் துளிக்க செய்திருக்கிறார். இது கர்த்தர் செய்த ஒரு பெரிய உதவிதான். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நான் அடிக்கடி சொல்லுகிறது ஒன்று உண்டு. உலகம் நம்மை ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவன் என்று சொல்லி நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம். அவ்வளவுதான் என்று சொல்லி நம்மளை பார்த்து ஏளனமாய் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் எடுத்து அவர்களை பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, பட்டு போகிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துளிக்க செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. யூதா வேர் பற்றும். ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் புத்தகம் 18வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது, கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். பாருங்க, மற்றவர்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்லலாம், அவ்வளவுதான், இந்த குடும்பம் சீக்கிரத்துல ஒன்றுமில்லாமல் போயிடும். இல்ல, குடும்பம் சீக்கிரத்தில் ஒன்றுமில்லாமல் போயிடும். இங்கான தெய்வ பிள்ளையே, நீ இயேசு கிட்ட போயிட்டனா உனக்கு எந்த உதவியும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லலாம். நீ இயேசு கிட்ட போயிட்டனா உன்னிடத்துல எந்த ஒரு நன்மையான காரியங்களும் எங்களிடத்துல உனக்கு கிடைக்காது என்று சொல்லி இருக்கலாம். வாழ்க்கை உடைந்து போனது போல யாரும் உன்னிடத்துல கிட்டி சேரக்கூடாத வகையிலே அப்படிப்பட்ட அனுபவத்திலே கடந்து வந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே,
ஒருவேளை மனிதர்கள் நம்மை பட்டு போனவர்களைப் போல அல்லது ஒன்றதுக்கும் லாய்க்கில்லாதவர்கள் போல ஒரு செத்த மரத்தை போல தூக்கி எறிந்து போட்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்பேற்பட்ட உன்னை மீண்டும் நான் வேறுபட்டு செய்கிற கர்த்தராய் இருக்கிறேன். இம்மட்டுமாய் உன்னை நடத்தினே அந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பட்டு போனதை துளிர்க்க செய்கிறவர். அருமையான தேவ பிள்ளையே, அவன் கீழே இருக்கிற அவன் வேர்கள் என்னவாகுமா? சத்தமா சொல்லுங்க. உலகத்தான் சொல்லுவான் நம்மளை பார்த்து, அவன் வேர்கள் எல்லாம் என்ன பண்ணிடும்? அழிந்து போகிறான். நான் நன்றாய் கவனிக்க, நம்முடைய ஆண்டவர் தான் விளைய செய்கிறவர். ராமன் சொல்லுங்க. ஆமென். நடுகிறவனாலும் அல்ல, நீ பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டாயோ இன்றைக்கும் ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் துளிர்க்க செய்திருக்கிறார். எவையெல்லாம் இல்லாம என்று சொல்லி நீ தேவ சமூகத்திலே அழுது கொண்டிருந்தாயோ கர்த்தர் அவற்றை எல்லாம் துளிர்க்க செய்திருக்கிறார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்டதான உதவிகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, ஹல்லேலூயா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில். ஆமா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு துளிர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். சுகவாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். என்னென்ன காரியங்களினால நீ மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாயோ அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் உனக்கு துளிர்க்க செய்து கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராலே மாத்திரம் ஆகும், கர்த்தராலே மாத்திரமே ஆகும், வேறு ஒருவராலே ஆகாது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே மிக விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு என்ன பண்ணுகிறவரா? இரக்கம் செய்கிற ஆண்டவர். ஆமென். நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய அரண்மனை முன்போல் நிலைப்படும். ஆமென். அதனுடைய அர்த்தம் என்னங்க? அடுத்த அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 31:4 வாசிக்க கேட்கலாம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. அப்ப மறுபடியும் ஆமென், ஆமென், நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்மை துளிர்க்க செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நீ எவையெல்லாம் இழந்தையோ அவற்றையெல்லாம் மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் மீண்டுமாய் நம்மை துளிர்க்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். இதுவரை செய்தவர் இனிமேலும் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவர். ஆமென். கர்த்தரோ நமக்கு உதவி செய்கிறவர். இங்க வந்திருக்கிற யாராய் இருக்கட்டும், மனிதனுடைய உதவியை நாடி ஏமாற்றத்திலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். ஏமாற்றம் 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 என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இம்மனிதர்களை பார்த்து ஒருவேளை தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்பேற்பட்ட உன்னை உன்னுடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து ஒரு துளிர்வை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். உன்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாய், உன்னுடைய வாழ்க்கை காய்ந்து போனதை கர்த்தர் மீண்டுமாய் துளிர்க்க செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்டுவிக்கிறவர். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், நம்முடைய கால் சறுக்காமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கால் சறுக்காமல், அது அர்த்தம் என்ன தெரியுமாங்க? கர்த்தரை விட்டு வேறு எங்கும் சாய்ந்து போகாதபடிக்கு, கர்த்தரை விட்டு நாம் எங்கும் தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில சோர்வுகள், இயலாமையின் மத்தியில ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்திருக்கலாம், என்ன நம்ம ஆலயத்திற்கு போய் என்னத்தை கண்டுட்டோம், வார சபைக்கு போறோம், என் வாழ்க்கையில என்ன கண்டுட்டோம் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட மனநிலை பிசாசானவன் கொண்டு வரும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கால்கள் சறுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். சங்கீதம் 119வது சங்கீதத்துல 105வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 119, 105 நாம் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே இருளான ஒரு சூழ்நிலையில நாம் கடந்து போன அனுபவத்தில் இருக்கலாம். பாதை தெரியாமல் நான் எங்க நடப்பேன், எங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இத்தனை நாட்கள் என்னுடைய வார்த்தையினாலே, என்னுடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தை உனக்கு கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தினே. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம் விகிதமாய் சொல்லுகிறது, வாசிகள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு காட்டுகிறவர். ஆமென். நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு போதித்து நடத்துகிறவர். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நம் வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆண்டவர் நம்மோடு பேசுவான். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவான். அது ஒரு வார்த்தை நம்மோடு இடைப்படும். நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் புலம்பல் 3:22 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தானே. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாதா? முடிவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே நான் நிர்மூலமாகாதபடி நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்றால் அவர் என் மேல வைத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அவரை மேல வைத்த கிருபை. ஆண்டவர் என்ன நம்பி இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் காலையில கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் போயிருக்கலாம். இந்த மாதத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் போயிருக்கலாம். கர்த்தருடைய கிருபை நம்ம கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, சங்கீதம் 66:20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை ஒரு நாள் நம்ம விட்டு விலகுற
தெய்வம் அல்ல. ஆமென். நம்முடைய கால்கள் சறுக்காமல் நம்மை பாதுகாத்தார். அவர் 3 காரியம். முதலாவது சொன்னேன், நம்முடைய புலம்பலை களிப்பாய் மாற்றினவர். இரண்டாவது, பட்டு போன வாழ்க்கையை துளிர்க்க செய்தவர். மூன்றாவது, கால்கள் சறுக்காமல் பாதுகாத்தவர். ஆகவே அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரை கிருபையாய் இந்த புதிய நாளை ஆண்டவரை கொடுத்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் சுகத்தோடு வெள்ளத்தோடு ஆராதிக்க செய்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் அப்படியே இருந்த இடங்களில முடிந்தவர்கள் போல நாள்படியிடுங்கள். அப்படியே இருந்த இடத்துல நம் தெய்வ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் கூடும். நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் கூடும். நம்முடைய கர்த்தராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய கர்த்தராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. நீ செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோம். ஆண்டவரே, என் மேல நீங்க வச்ச கிருபை பெரியது அப்பா. என் மேல நீங்க வச்ச தயவு பெரியது. என் மேல நீங்க எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து வழியாடி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க தீர்த்தி தீரக்கும் முன்னால் உமக்கு வாழ்ந்திட தீர்த்தி தீரக்கும் முன்னால் ஆராதனை உமக்கே அதுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே என் மீது வானாதி வானங்களும் கொள்ளாத எங்கள் அற்புத தெய்வமே, நம்முடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான நிலைமைகளை அறிந்த தெய்வம், எங்களோடு நீர் உறவாடினதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இப்போதும் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன வேத வார்த்தையின்படி உங்களுடைய முடிவில்லாத இரக்கத்தினால எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வந்த உம்முடைய தயவை நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவேளை இந்த உலகம் நாங்கள் அவ்வளவுதான் அழிந்து போனோம் என்று எண்ணினாலும், எங்களுடைய வேர் அழுகி போயிற்று என்று அவர்கள் சொன்னாலும், கர்த்தர் எங்களுடைய வேரை பற்ற செய்து எங்களுடைய துளிரை துளிக்க செய்கிற தெய்வம் நீர் ஐயா. கர்த்தாவே, உலகத்தின் வார்த்தைகளின்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம். கர்த்தாவே, எங்களை நிர்மூலமாக்காதபடி
எங்களை உயிர்த்தெழச் செய்த தெய்வம் நீர் ஐயா. எங்களை மென்மேலும் நீர் கனி கொடுக்கும்படியாக, மகிமையான சாட்சியாய் இறங்கி பிரகாசிக்கும்படியாக, ஆண்டவரே நாங்கள் இன்னும் துளிர் விட்டு படரும்படியாக, ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்படியே கர்த்தர் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் நீர் கீழாய் போக விடுவதே இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மென்மேலும் நீர் ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் அப்படியே ஆசீர்வதித்து உம்முடைய மக்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாயிருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். தொடர்ந்து தமது செட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதி துதி கனம் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.